பொதுக்கூட்டம் மாநாடு என்பதை போல் நீங்கள் உங்கள் வார்த்தையே மாநாடுன்னு வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இடம் பத்தலை, இந்த ரோடோட அளவு அவ்வளோதான். பின்பக்கம் முன்பக்கம் ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கான பேர் உட்கார இடம் இல்லாமல் சேர் போட முடியல. அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மக்கள் நின்றுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க சில நேரம் கூட்டங்களில் தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே எழுந்து போவது. கடந்த இளைஞரணி மாநாட்டில் சேலத்துலலாம் பார்த்தோம், எல்லாருமே போயிட்டாங்க, பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒருவர் கூட ஒரு நகர்ந்து கூட போகல சேரை விட்டு. அவ்வளவு உன்னிப்பாக தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கிறத கவனித்த காட்சியெல்லாம் பார்த்தோம். இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றி. இதுவும் 200வது கூட்டம். 200வது சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு துறைமுகத்தில் நிறைவு செய்திருக்கிறார் தலைவர். 199வது தொகுதியாக இன்றைக்கு மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்து சுற்றி வளம் வந்து ஆர்ஆர் சபாவில் நடைபெற்ற ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் மீட்டிங்கில் தலைவர் இன்றைக்கு மிக அருமையான ஒரு அற்புதமான சிறப்புரை 1 மணி நேரம் அந்த இளைஞர்களுக்கு அங்கே பேசி முடித்து இன்றைக்கு காலையிலே 199வது தொகுதி, இன்றைக்கு 200வது தொகுதி. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களும் நீங்களும் போகிறீங்க. எவ்வளோ உணர்வானவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதில் கட்சி நிர்வாகிகளை தவிர ஒரு 1% கூட யதார்த்தமாக வந்து போகலாம் என்று இருப்பவர்களோ அல்லது வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களோ கூட்டம் அல்ல. இது தானாக வந்து தலைவர்கள் பேச்சை கேட்க வந்த கூட்டம் என்பதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காவல்துறையினர் வந்து நிறைய தொண்டர்கள் அனுமதிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. நிறைய பாஜக நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. காவல்துறையினர் வந்து எங்களை அனுமதிக்கல, வேணும்னே அனுமதிக்கல அப்படின்ற மாதிரி. காவல்துறையினர் ராமர் கோயிலில் அகில பாரத தலைவர் தரிசனம் செய்துட்டு புறப்படுகிற இடத்திலே நிறைய கூட்டம் சேர்ந்த காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் உடன் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. இதை எவ்வளோ நாளைக்கு இப்படிலாம் தடுக்க முடியும்? காவல்துறை தடுக்க கூட்டம் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் ஆவடி பகுதியில் நம்ம யாத்திரையை தடை செய்தார்கள், நடத்தக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அங்கே பார்த்தா எல்லாத்தையும் விட பெரிய கூட்டம். திருவள்ளூரில் ஏறத்தாழ 3.5 மணி நேரம் அந்த பகுதி முழுவதும் மக்கள் வரவேற்பு கொடுத்தையெல்லாம் பார்க்க முடிந்தது. என்னதான் அரசு நீங்கள் தடுத்தாலும் மக்கள் செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகரித்து கொண்டே இருப்பதை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 2024 இன்னும் ஒரு 75 நாட்களில் அவருடைய தடைகள் எல்லாம் உடை தெரியப்படும் என்று நான் நம்புகிறேன். தொண்டர்கள் வந்து அவருடைய அந்த உரைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சார்? எந்த அளவுக்கு? இல்லை, மிக 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 உற்சாகமாக இருக்காங்க. இந்தியாவே இருந்தாலும் நிறைய தொண்டர்கள் வந்து அவர் பேசவே உற்சாகத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய ஓரளவு எல்லாருமே பாரத பிரதமர் இந்தியில் பேசுவதையும் தமிழாக்கம் பண்ணுறதையும், நட்டாஜி அவர்கள் இந்தியில் பேசுகிற தமிழாக்கம் பண்ணுறதையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதே பகுதியில் திமுக கூட பிரச்சார நேரத்தில் இந்தியில் தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இந்தியில் தான் போஸ்ட் ஒட்டுவாங்க, இந்தியில் தான் வேண்டுகோள் வைப்பாங்க. இந்த பகுதியில் கொஞ்சம் இந்தி பேசுகிற மக்கள் இருக்கிற காரணத்தினால அவர் இந்தியில் பேசுனதை எளிதாக புரிந்து கொண்டார்கள். மற்றவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை மத்திய பிரதேசம் பகுதியில் பேசுகிற பொழுது அவர் பேசுவதற்கெல்லாம் கைதட்டி கொண்டிருந்தார்கள் மக்கள். அப்போ அங்கே இருக்க நிருபர்களை மக்களை கேட்டிருக்காங்க, என்னங்க அவர் தமிழில் பேசுகிறாரு, நீங்கள் எல்லாரும் கைதட்டிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு கேட்டாங்க. அவர் புரியவே வேண்டாம், அவர் பேசுகிறத வச்சு அவர் உண்மையை தான் பேசுகிறாரு, நாங்கள் தெரிஞ்சுட்டு கைதட்டுறோம் அப்படின்னு அன்னைக்கு காமராஜர் பேச்சுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கள் தலைவர் JP நட்டாஜி அவர்கள் பேசுவதெல்லாம் இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு திமுகவின் ஊழலை பற்றி அவர் எடுத்து சொல்கிறார் என்று புரியாதவர்களும் கைதட்டி கொண்டிருந்தார்கள். திமுக காங்கிரஸ் அதை பற்றி பேசும்போது எல்லாருமே ரொம்ப இண்டி கூட்டணின்னு உடனே உற்சாகம் அடைஞ்சிடுறாங்க. இண்டி கூட்டணி இப்போ பூந்தி கூட்டணி ஆயிடுச்சு. நிச்சயமாக இன்னும் மேலும் உதிர்ந்து கடைசியில் நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் இண்டி கூட்டணியை இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கிடும் நான் நினைக்கிறேன். சார், சென்னையில் அடுத்து வரக்கூடிய நடைப்பயணத்துக்கு வந்து அனுமதி நிர்வாகி அந்த இடத்துல வேற தொழிலுக்காக வச்சிருக்கிறாரு. வேற தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவர் இந்த தேர்தல் வரைக்கும் 60 நாளைக்கு ஒரு போர்டு வச்சிருக்கிறாரு. உடனே இதே திமுக பல்வேறு இடங்களில் திமுக ஆபீஸ் கோயில் கட்டடத்தில் இருக்குங்கிறத நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அனுப்பிட்டு நீ உங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அது ஒரு பெரிய தவறா பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு. அதிகமான கேள்வி கேட்குறீங்க. கூட்டணி தலைவர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். இல்லை, கூட்டணிகள்லாம் இறுதியான பிறகு தானே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாங்க. நன்றி.